மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் 288 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பே மக்கள் வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நிற்க தொடங்கிவிட்டனர். 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியவுடன் ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். மும்பை ராஜ்பவனில் உள்ள வாக்குச்சாவடியில் அம்மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வாக்களித்தார். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் பாரமதி தொகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சரும் பாரமதி தொகுதியின் என்சிபி வேட்பாளருமான அஜித் பவார் மனைவி சுனேத்ராவுடன் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தார். இதேபோல மற்றொரு துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், அவரது மனைவி அம்ருதா பட்னாவிஸ் மற்றும் குடும்பத்தினருடன் நாக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். நடுவண் அமைச்சர்கள் நிதின் கட்கரி, பியூஷ் கோயல் ஆகியோரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். மும்பையில் உள்ள வாக்குச்சாவடியில் முன்னாள் மட்டைப்பந்து வீரர் சச்சின் டெண்டுல்கர், அவரது மனைவி அஞ்சலி டெண்டுல்கர் மற்றும் மகள் சாரா ஆகியோர் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். இந்தி திரையுலகைச் சேர்ந்த பிரபல நடிகர், நடிகைகளும் வாக்களித்து வருகின்றனர். வாக்குப்பதிவையொட்டி 6 லட்சத்துக்கும் அதிகமான மாநில அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குச்சாவடிகள் மற்றும் பொது இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் நடுவண் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்குப்பதிவு முடிந்ததும் மின்னணு எந்திரங்கள் முத்திரையிடப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றன. வரும் 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதேபோல் ஜார்க்கண்ட் சட்டசபைக்கான 2ஆம் கட்ட தேர்தலில் 38 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், அவரது மனைவி கல்பனா சோரன் ஆகியோர் போட்டியிடும் பர்கைத், கண்டே தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஜார்க்கண்டில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியும் காங்கிரஸ், ஜேஎம்எம் கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணியும் நேருக்கு நேர் மோதுகின்றன. இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும்.